Hello friends, welcome to Jay Shakti's Kitchen and Vlogs. Broccoli pepper fry. இது ரொம்ப டேஸ்டியாக ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டோட ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு அரை லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் அரை ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன சைஸ் ப்ரக்கோலியை கொதித்த உடனே இதில் சேர்த்து 10 மினிட்ஸ் பிளான்ச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது தண்ணி பாயில் ஆனதை அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி வைக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதால இது ஒரு 50% குக் ஆகிடும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணி நம்ம எடுத்துடலாம். தண்ணி ட்ரைன் பண்ணி எடுத்த பிறகு நம்ம இது செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு நம்ம ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம். ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட சோம்பு இருந்தால் அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட சோம்பு இல்லை, சோம்பு பவுடர் தான் இருக்குது. அதனால் இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதும் சோம்பு பவுடரை அந்த வானல் சூடாக இருக்கும்போதே போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி இதை நான் பொடி செஞ்சுக்க போகிறேன். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பொடி சேர்த்து செய்யும்போது ஒரு நான்வெஜ் ஸ்மெல்லோட இந்த ஃப்ரை ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம அதை தாளிக்க ஆரம்பிக்கலாம். அதே கடாயில் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் சேர்க்குறதாலையும் இந்த பவுடர் சேர்க்குறதாலையும் இந்த ப்ரக்கோலியோட பச்சை ஸ்மெல் அடிக்காமல் நல்லாயிருக்கும். ஒரு 4-5 பூண்டு பல் பொடியை கட் பண்ணி ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கினதும் வெங்காயத்தை சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். சில பேருக்கு ப்ரக்கோலியோட ஸ்மெல் பிடிக்காது, சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு தரும்போது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்டார்டர் மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம், இல்லை சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு ட்ரை டைப்பாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதும் கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். ப்ரக்கோலி பிடிக்காதவங்க கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்து சாப்பிடுவாங்க. பிளான்ச் பண்ணி வச்ச ப்ரக்கோலி சேர்த்து அதையும் கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது பச்சை வாசனையும் போயிடும், சீக்கிரமாகவும் குக் ஆகும். அதனால் கொஞ்சம் நேரம் ஒரு 3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏற்கனவே இந்த நம்ம பிளான்ச் பண்ணி எடுத்ததில் ஒரு 50% வெந்துருச்சு. இப்போ நம்ம நல்லா வதக்குறோம். அதனால் மொத்தம் 75% குக் ஆகிடும். இன்னும் கொஞ்சம் தான் அது குக் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் இதை நம்ம குக் பண்ண போகிறோம். 1/2 ஸ்பூன் உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதுக்கு நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்க போகிறோம். நம்ம ஒரு ஃப்ரை மாதிரி செய்ய போகிறோம். அதனால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். வெந்துடுச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்திருக்கு.
நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொடியை தான் நம்ம சேர்க்க போகிறோம். அந்த பொடியை வந்து இதுக்கு மட்டும் தேவையான அளவு தான் நம்ம செஞ்சுருக்கோம், அதனால் ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம். நீங்கள் மொத்தமாக செஞ்சு கூட ஒரு பாக்ஸில் வச்சுட்டு அப்பப்போ இது போல் செஞ்சுக்கலாம். காலிஃப்ளவர் கூட இது போல் செய்யலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினதும் அதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இது ஒரு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். வெரைட்டி ரைஸ், புலாவ் எல்லாத்துக்குமே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் ஏ நைஸ் டே.